அனைவருக்கும் வணக்கம். வரும் வாரத்திற்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நிஃப்டினுடைய லெவல்ஸ் எப்படி என்னன்றதை பார்க்கலாம். மந்த்லி லெவல்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் அப்டேட் பண்ணுற உடனே ஓகேங்களா. இப்போ வீக்லி லெவல்ஸில் நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம்னாக்கல இதை அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் டிசிஷன் எடுங்க, உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிளாஸ் 12 ஜனவரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கான டீட்டெயில் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன், அனுப்பாதவங்களுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. என் நம்பர் இதில் இருக்குது. டவுட்ஸ் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. 4 மாதத்துக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. நான் ஆப்ஷன் நிறைய கிளாஸஸ்லாம் அடுத்தடுத்து நான் கண்டக்ட் பண்ணுறதுல குறிப்பிட்ட டைம் விட்டு தான், இடைவெளி விட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, இந்த வீக்கான லெவல் பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தடினுடைய ரூல் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்கே இருக்குன்னா செல் நியர் 24,092 வந்தால் தான் நீங்கள் செல்லை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ண. இந்த வீக்குக்கு வியாழக்கிழமை வரைக்கும் இதுக்கு வேலிட். இதனுடைய ஸ்டாப் லாஸ் 24,182. டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். டே கேண்டில் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாதவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் அது உள்ள வந்தால் நீங்கள் அன்னைக்கு டேல எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ட்ரிஸ். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் நம்ம பயன்படுத்துறதுனால டே கேண்டில்னா பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்போ எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடை தயவு செய்து பண்ணாதீங்க. இதை வைத்து ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா 2 நாள் சைட்வேஸ்ல இருக்கும், 3வது நாள் அதனுடைய மினிமம் டார்கெட், நம்ம டார்கெட் என்னங்க 100 பாயிண்ட்ஸ் மினிமம், அந்த டார்கெட் அழகா அடிச்சிடும். அப்போ 3 நாள் நீங்க எடுத்து ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆப்ஷன்ல உங்க பிரீமியம் காணாம போயிருக்கும். அதே போல இங்க இருந்து இங்க வந்தா பை 23,618, ஸ்டாப் லாஸ் 23,508, மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் சேம், டே கேண்டில் க்ளோசிங் ஆர் 15 மினிட்ஸ். வீக்லிக்கு மட்டும் தான், மந்த்லிக்கெல்லாம் டே கேண்டில் தான் க்ளோசிங் பிரைஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் அப்போ மினிமம் டார்கெட் 100 புள்ளின்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கிற மார்க்கெட்டு இங்கேயோ அல்லது இங்கேயோ வந்தாதான் நீங்க உங்க டிசிஷனை எடுக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அதுக்கு தான் இங்க இருந்து இங்க போவோமான்றதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண முடியாது. நீங்க நிறைய நம்ம ஆப்ஷன் கிடையாது, பொசிஷன் கிளாஸ்ல அதெல்லாம் இருக்கும். அது எப்படி என்ன எதை வைத்து கண்டுபிடிச்சு அதை வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. யூடியூப் பாக்குறவங்க அந்த பிரைஸ் வந்தா மட்டும் நீங்க டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் நம்பாதீங்க. நாம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் எந்த நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. இந்த வீக் ஆரம்பிக்கும் போது இதை போட்டுறோம், மந்த்லி லெவலும் மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுற போறோம். அப்ப ஏன் அந்த புள்ளிகள் வந்தா மட்டும் அங்க நடக்குது அப்படிங்கிற கேள்விகள்ல சிந்திங்க உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ட்ரேட் பண்ணுங்க. என்னடா மார்க்கெட்ல எல்லாரும் இதான் சொல்றாங்க, ஏன்னா ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேங்கிறது டோட்டலி வேறங்க, சம்பந்தமே இல்லாதது. இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கிறது அதுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த யூடியூப்ல போடுற பொசிஷன் லெவலுக்கும் ஆப்ஷன் இதுக்கும் துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.